அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, புரட்டாசியில் பணம் தரும் பெருமாள் வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். பணம் தேவைக்காக எந்த காலத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் அடுத்தவரிடம் கை நீட்டும் சூழ்நிலை எனக்கு வந்துவிடக்கூடாது. அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு செல்வ வளத்தில் என்றும் நாம் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் பெருமாளே. அதற்கு எனக்கு ஒரு வழியை காட்டு என்று மனமுருக பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை பாருங்கள். நல்லதே நடக்கும். கை நிறைய செல்வ கடாட்சியம் நிறைந்திருக்க இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாடு என்ன என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செய்யும் தானம் தர்மம் உங்களுக்கு 1000 மடங்காக திரும்பி கிடைக்கும். நீங்கள் 10 ரூபாய் தானம் கொடுத்தோம் என்றால் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு வருமானம் பெருகும் என்பது தான் நம்பிக்கை. புண்ணியம் சேர்க்கும் மாதம் புரட்டாசி மாதம் என்று சொல்வார்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த மாதம் தெய்வத்திற்கு உண்டான மாதம், பித்ருக்களுக்கு உண்டான மாதம், தேவர்களுக்கு உண்டான மாதம். அப்போது இந்த மாதத்தின் மகத்துவத்தை வார்த்தைகளால் நம்மால் சொல்லிவிட முடியாதுமா? தெய்வ கடன், பித்ரு கடன், தேவர்கள் கடன், மனிதருக்கு இருக்கக்கூடிய இந்த 3 கடனிலிருந்தும் விடுபட வேண்டும் என்றால் புரட்டாசி மாதம் இறை வழிபாடு செய்வதும் தான தர்மம் செய்வதும் தான் ஒரே வழி. முதலில் இந்த மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. தான தர்ம காரியங்கள் செய்வது சிறப்பு. பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. 3 விஷயங்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது பெருமாளை வசியம் செய்து பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறலாம் என்பது பரிகாரத்தை பார்த்துடலாம். நாம் எல்லோரும் வீட்டில் பூஜை அறையிடும் பெருமாளின் திருவுருவப்படம் இருக்கும். அந்த படத்தில் வெங்கடாச்சலபதியை தினந்தோறும் பின் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்தால் போதும். எப்படி வழிபாடுவது? பெருமாளுக்கு தினமும் துளசி இலைகளை சாற்றுங்கள். சின்ன வெள்ளி கிண்ணத்தில் கொஞ்சமாவது டைமண்ட் கற்கண்டுகளை போட்டு நெய்வேத்தியம் செய்யுங்கள். வெள்ளி கிண்ணம் இல்லாதவர்கள் சாதாரண தட்டிலும் பெருமாளுக்கு டைமண்ட் கற்களை வைக்கலாம். பஞ்ச தீர்த்தத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் 2 துளசி இலையை போட்டு பெருமாள் முன் வையுங்கள். கொஞ்சமாக சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரம் போட்டு பன்னீர் ஊற்றி கலந்து அந்த கலவையை எடுத்து பெருமாள் தாடையில் வைத்து தடவ வேண்டும். உதட்டுக்கு கீழே உள்ள பகுதி தாடை என்று சொல்வார்கள். திருப்பதி பெருமாளுக்கு இந்த இடத்தில் வெள்ளை நிறத்தில் பச்சை கற்பூரம் வைத்திருப்பார்கள். கட்டாயம் பெருமாளுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் பச்சை கற்பூரத்தில் சூட்டி விடுகிறீர்களோ அவர்கள் வீட்டில் எல்லா பண கஷ்டமும் என்பதே இருக்காது. இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் சோதித்து பாருங்கள். இறுதியாக தீப தூப ஆராதனையை காண்பித்து பெருமாளை சாரகானத்தோடு வழிபாடு செய்யுங்கள். ஆசிக்கும் பணத்திற்கும் யாரிடம் கையேந்திய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வராது. அதை பெருமாளை பார்த்து கொள்வார் என்ற தகவலுக்கு சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி.